Next 2.8ல 9th sum. என்ன இருக்கு பாருங்க, z is equal to 2 minus 2i. Find the rotation of z by theta radians in the counterclockwise direction about the origin when. இதில் 3 question. First question theta is equal to pi by 3, theta is equal to 2 pi by 3, theta is equal to 3 pi by 2 அப்படின்னு மூணு சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது எடுத்துக்குவோம். அதுக்கு முன்னாடி இசட்டை போலார் ஃபார்மில் எழுதிக்குவோம். இசட் சிக்கோல் என்ன கொடுத்துறாங்க, 2 minus 2i அப்படின்னு கொடுத்துறாங்க. இதில் ஆர் கண்டுபிடிப்போம். ஆர் இம்ப்ளைஸ் இதுலேருந்து ஆர் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆர் சிக்கோல் என்ன, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, ஒய்யை ஸ்கொயர் பண்ணிங்கனாலும் 4, 4 + 4 8, ரூட் 8, ரூட் 8னா 2 root 2, 4 × 2ன்னு எழுதலாம். இப்போ 2 root 2 ஆர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து தீட்டா கண்டுபிடிக்க. தீட்டா ஃபார்முலா என்ன, tan inverse ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். இதான் தீட்டா கண்டுபிடிச்ச ஃபார்முலா. தீட்டா தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan inverse ஆஃப் இல்லை தீட்டா எந்த குவாட்ரன்னு பாருங்களேன், எக்ஸ் எக்ஸ் ஒய் ஆக்சிஸ். இப்போ எக்ஸ் ப்ளஸில் இருக்குது, எக்ஸோட வேல்யூ ப்ளஸில் இருக்குது, ஒய்யோட வேல்யூ மைனஸில் இருக்குது. அப்போ இதுவும் ஃபார்ம் ஆகிற குவாட்ரண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் தீட்டா சீக்வல் என்னன்னு பார்த்துருக்கோம், மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு பார்த்துருக்கோம். மறுபடியும் ரீகால் பண்ணலாமே. இந்த இடத்துல தீட்டாவோட வேல்யூ ஆல்ஃபா, இதில் பை மைனஸ் ஆல்ஃபா, இதில் மைனஸ் பை ப்ளஸ் ஆல்ஃபா, இதில் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ இதன்படி தீட்டாவோட வேல்யூ மைனஸ் ஆல்ஃபான்னு தெரியும். இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபாங்கிறது என்ன, tan inverse ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் tan inverse ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஒய்யோட வேல்யூ -2/2, -2/2. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு minus tan inverse of 2/2னா 1, இப்போ -1, மாடுலஸ்குள்ள மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், இப்போ 1 ஈக்குவல் டு மைனஸ் tan inverse of 1 என்ன, π/4. ஆர் கண்டுபிடிச்சிட்டோம் 2 root 2, தீட்டா கண்டுபிடிச்சிட்டோம் -π/4. ரெண்டுத்தையும் எடுத்து சப்ஜெக்ட் பண்ணுவோம். இப்போ இசட் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, போலார் ஃபார்முலா ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஸோ z is equal to ஆரோட வேல்யூ 2 root 2, cos தீட்டாவோட வேல்யூ -π/4 ப்ளஸ் ஐ சைன் -π/4. இதுதான் இசட்டோட வேல்யூ. இப்போ தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கே வரும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, தீட்டா இஸ் ஈக்குவல் டு π/3. இதுக்கு கவுண்டர் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் கேட்டிருக்காங்க. இப்போ வேறு ஒன்றும் கிடையாது, z இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல தீட்டாவோட வேல்யூ என்ன, π/3. z இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா இஸ் ஈக்குவல் டு இசட்டோட வேல்யூ இதோ இருக்குது 2 root 2 இன்ட்டு காஸ் ஆஃப் -π/4 ப்ளஸ் ஐ சைன் -π/4. இன்னொன்று செய்யலாம், இதையே கூட போலார் ஃபார்மில் எழுதிட்டாக்கா இதுகிட்ட ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கேயே அதை எழுதிக்குவோம். இப்போ இங்கேயே இந்த போலார் ஃபார்மில் எழுதிக்குவோம். ஈக்குவல் டு என்னுடைய போலார் ஃபார்ம் என்ன, 2 root 2, சாரி போலார் ஃபார்மில் தான் இருக்குது. யூலஸ் ஃபார்முலா, யூலஸ் தியரத்தின்படி இ பவர், அதாவது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு இருந்துச்சுன்னா இ பவர் ஐ தீட்டான்னு எழுதிக்கலாம். இப்போ இ பவர் ஐ -π/4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஷார்ட்டாக எழுதுறது சின்னதாக இருக்குது பாருங்கள், அதனால் இங்கே எது வரலன்ட்டு எழுதணும், அதனால் இப்படி ஷார்ட்டாக எழுதிக்கலாம். இ பவர் ஐ தீட்டான்னு எழுதிக்கலாம். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவை ஷார்ட்டாக இ பவர் ஐ தீட்டான்னு எழுதிக்கலாம். அப்படியே எழுதலாம், தப்பு கிடையாது, பெருசாக வரும். இப்படி எழுதிட்டிங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும், இங்கே எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ தீட்டா ஈக்குவல் டு π/3 கொடுத்துறாங்க. ஃபார்முலானா இசட் இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இசட்டோட வேல்யூ தான் இதோ இருக்குது, ஷார்ட் ஃபார்மில் இருக்குது 2 root 2 இன்ட்டு இ பவர் ஐ தீட்டாவோட வேல்யூ என்ன, π/3. இசட்டோட வேல்யூ h. அடுத்து இ பவர் ஐ தீட்டா
e power I theta ஓட வேல்யூனா z ஓட வேல்யூ 2 root 2 e power I minus pi by 4 தான் அந்த மைனஸ் ஃப்ரண்ட்லேயே போட்டுக்கலாம் minus pi by 4 அப்படின்னு எழுதிக்குவோம் into e power I theta ஓட வேல்யூனா pi by 3 equal to 2 root 2 e power I இங்கே pi by 3 இங்கே minus pi by 4 இருக்குது ஸோ pi by 3 minus pi by 4. இப்போ இந்த மாதிரி நம்ம ஷார்ட் ஃபார்மில் எழுதலைன்னா இதுவும் இவ்வளோ பஸ் இருக்கும், இதுவும் இவ்வளோ பஸ் இருக்கும். நம்ம போர்டு ஃபுல்லாக வரும். இப்படி எழுதிட்டிங்கன்னா ஷார்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இதை எப்படி வைக்கலாம், இசட்டோட வேல்யூவை எழுதியாச்சு. இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா, இ பவர் ஐ தீட்டாவோட வேல்யூ பை பை 3. ஸோ 2 root 2 பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ் ஈக்குவலாக இருக்குது, இ ஐ காமனாக இருக்குது, வெளில எடுத்தாச்சு. இப்போ பை பை 3 மைனஸ் பை பை 4 ஈக்குவல் டு 2 root 2 இன்ட்டு இ பவர் ஐ பை பை 3 மைனஸ் பை பை 4 எல்சிஎம் எடுத்துடலாம். 4 பை மைனஸ் 3 பை, 4 பை மைனஸ் 3 பை, நான் 1 பையா பை பை 12, 3 into 4 12, 4 பை மைனஸ் 3 பை. இப்போ 4 பை மைனஸ் 3 பைனா 1 பை, 1 பை 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 12 is equal to 2 root 2. இப்போ ஷார்ட்டாக எழுதி சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ திரும்ப யூலர்ஸ் தியரத்திலிருந்து, யூலர்ஸ் ஃபார்முலாவிலிருந்து இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இ பவர் ஐ தீட்டா எப்படி வைக்கலாம், காஸ் தீட்டா, காஸ் தீட்டாங்கிறது என்ன பை பை 12, காஸ் பை பை 12 ப்ளஸ் ஐ சைன் பை பை 12 அப்படின்னு நினைக்கலாம். அவ்வளோ. அதில் செகண்ட் டிவிஷன் தீட்டா ஈக்குவல் டு 2 பை பை 3 கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், இசட்டோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும் நமக்கு. இசட்டோட வேல்யூ 2 root 2 இ பவர் மைனஸ் ஐ பை பை 4 அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த ரிசல்ட் அப்படி எடுத்துக்கிட்டோம். இப்போ நமக்கு செகண்ட் தீட்டா ஈக்குவல் டு 2 பை பை 3 கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இசட் இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இசட்டோட வேல்யூ 2 root 2 e power minus I pi by 4 into e power I theta, theta ஓட வேல்யூ என்ன 2 pi by 3 equal to 2 root 2 e power பேஸ் ஈக்குவலாக இருக்குது, பவர் ஆட் பண்ணிக்கலாம், e power I into 2 pi by 3 minus pi by 4 equal to 2 root 2 into e power I into LCM எடுங்க, 4 2s are 8, 8 minus 3 5, 5 pi by 12 ஷார்ட் பண்ணியாச்சு. இதை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 2 root 2 இ பவர் ஐ தீட்டா ஃபார்முலாவில் இருக்குது. இ பவர் ஐ தீட்டா அப்படிக்கலாம், காஸ் தீட்டா, தீட்டாங்கிறது 5 pi by 12, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, தீட்டாங்கிறது 5 pi by 12. நான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது 9th சம்மில் தேர்ட் டிவிஷன் தீட்டா ஈக்குவல் டு 3 pi by 2. நமக்கு இசட் தெரியும், இசட்ங்கிறது என்ன 2 root 2 இ பவர் மைனஸ் ஐ பை பை 4 அப்படின்னு தெரியும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இசட் இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா தான் கண்டுபிடிக்கணும். இசட்டோட வேல்யூ 2 root 2 இ பவர் மைனஸ் ஐ பை பை 4 இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா, தீட்டாவோட வேல்யூ 3 pi by 2 ஈக்குவல் டு 2 root 2 இ பவர் பேஸ் ஈக்குவலாக இருக்குது, பவர் ஆட் பண்ணிக்கலாம், ஐயை காமனாக வெளில எடுத்துடலாம். இப்போ 3 pi by 2 மைனஸ் pi by 4 ஈக்குவல் டு 2 root 2 இ பவர் ஐ இன்ட்டு எல்சிஎம், 4 2 எல்சிஎம் 4, வெயிட் பண்ணால் 2 2 3s are 6 pi, வெயிட் பண்ணால் 1 pi ஈக்குவல் டு 2 root 2 இ பவர் ஐ இன்ட்டு 6 pi minus pi 5 pi by 4 equal to 2 root 2 into e power I theta ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ cos 5 pi by 4 plus I sin 5 pi by 4 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் 2.8ல் லாஸ்ட் சம் 10th சம். prove that the values of 4th root of -1 are -1 4th root இத்தனை ஆன்சர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இது எடுத்துக்குவோம்.
fourth root of minus 1 equal to இது எப்படி எழுதலாம் fourth rootனா இது எப்படி எழுதணும் இந்த ரூட்டுக்குள்ள 4 வரணும் இந்த மாதிரி போடணும் இப்போ fourth root of minus 1னா minus 1 உடைய பவரில் 1/4 அப்படின்னு அர்த்தம் minus 1 போலார் ஃபார்மில் எப்படி எழுதலாம் cos pi plus I sin pi அப்படி எழுதிக்கலாம் பவர் 1/4 இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எழுதியிருக்கோம் ரைட் இன் போலார் ஃபார்ம் அப்படிங்கிற ஸ்டெப் எழுதியிருக்கோம் செகண்ட் ஸ்டெப் என்ன ஆட் 2k pi டு த ஆர்குமெண்ட் இந்த பை கூட 2k pi ஆட் பண்ணணும் இப்போ cos 2k pi ப்ளஸ் பை ப்ளஸ் I sin 2k pi ப்ளஸ் பை எந்த ஸ்டெப்பில் கேயை இன்க்ளூட் பண்ணுறோமோ அந்த கேயோட வேல்யூ என்னங்கிறத எழுதணும் k belongs to z பவர் ஹோல் பவர் 1/4 அடுத்து தேர்ட் ஸ்டெப் என்ன அப்ளையிங் டி மார்கன்ஸ் தியரம் இந்த நம்பரை டி மார்கன்ஸ் தியரத்தின்படி இந்த தீட்டாக்குள்ளே கொண்டு வந்துடலாம் தீட்டா கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இப்போ காஸ் ரெண்டுத்தையும் காமனாக பையை எடுத்துடலாம் பை இந்த 1/4 இங்கே வந்து தீட்டா கூட வந்துச்சுனாக்கா π/4 உள்ள 2k + 1 ப்ளஸ் I sin அதே போல் π/4 இன்ட்டு 2k + 1 2k + 1 இப்போ இதில் கேயோட வேல்யூ என்னங்கிறது சொல்லிடலாம் இங்கே கேயோட வேல்யூ இசட்லேருந்து எடுக்கப்பட்டது இந்த இடத்துல அக்யூரேட்டாக கேயோட வேல்யூ என்ன இந்த இடத்துல பவர் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்கணும் 4 அதோட 1 கம்மியாக n-1 ஃபார்முலா இப்போ 4 - 1னா 3 வரைக்கும் வரும் இதிலேருந்து 0லேருந்து 0 1 2 3 வரைக்கும் போட்டிங்கன்னா அத்தனை ஆன்சர் கிடைக்கும் 4 ஆன்சர் கிடைக்கும் 0 போட்டால் ஒரு ஆன்சர் 1 1 2 3 4 ஆன்சர் கிடைக்கும் இதை ஷார்ட் ஃபார்மில் இதெல்லாம் என்னுடைய ஆன்சரை ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கேக்கு பதிலாக 0 போடுங்களேன் கேக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா 2k 0 ஆகிடும் 1 மட்டும் தான் இருக்கும் 1 × π/4 அது ஷார்ட்டாக 6 π/4 அப்படி வைக்கலாம் அப்போ இது சேர்த்துன்னு அர்த்தம் cos π/4 ப்ளஸ் I sin π/4 ஷார்ட்டாக அப்படி வைக்கலாம் எப்போ k = 0 போடும் பொழுது கமா 6 அடுத்து கேக்கு பதிலாக 1 போடுங்களேன் 1 போட்டிங்கன்னா 2 × 1 2 2 + 1 3 π/4 கிடைக்கும் 6 3 π/4 அப்படின்னு என்ன அர்த்தம் cos 3 π/4 ப்ளஸ் I sin 3 π/4 அர்த்தம் அடுத்தது 2 போடுங்க 2 போட்டிங்கன்னா 2 2 4 4 + 1 5 π/4 6 5 π/4 அடுத்தது 3 போடுங்க 3 2 6 + 1 7 π/4 6 7 π/4 நம்ம எப்போது என்ன செஞ்சிடுவோம் இதோட நிப்பாட்டிடுவோம் இல்லையா இப்போ இந்த இடத்துல ப்ரூவ் தட்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆன்சர் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுலேருந்து இந்த ஆன்சர் வருதுங்கிறத போட்டு காமிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த ஆன்சர் எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு 6 π/4 6 π/4ங்கிறது என்ன cos π/4 எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா cos π/4 ப்ளஸ் I sin π/4 ஈக்குவல் டு cos π/4 என்ன 1/√2 ப்ளஸ் I இன்ட்டு sin π/4 1/√2 இப்போ இதனுடைய 6 π/4 ஆன்சர் 1/√2 ப்ளஸ் I இன்ட்டு 1/√2 அடுத்து இது எடுத்துங்க 6 3 π/4 ஈக்குவல் டு 6 நான் cos 3 π/4 ப்ளஸ் I sin 3 π/4 ஈக்குவல் டு cos 3 π/4 π minus π/4 அப்படின்னு எழுதலாம் பாருங்க எல்சிஎம் எடுத்து பாருங்க இதே கிடைக்கும் 4π minus π 3π/4 plus I sin 3 π minus π/4 cos π minus theta π minus theta தான் செகண்ட் குவாட்ரண்ட்ல cos எப்படி இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் ஸோ மைனஸ் cos π/4 plus I into sin pi minus theta ना second quadrant sin positive இருக்கும் so plus sin pi/4 equal to minus cos pi/4 ना 1/√2 plus I into sin pi/4 ना 1/√2 இதுதான் செகண்டோட இதனுடைய ஆன்சர் இதே போல் தேர்ட் கண்டுபிடிக்கணும் அடுத்தது 6 5 π/4 cos 5 π/4 plus I sin
5 pi by 4 equal to cos 5 pi by 4 pi plus pi by 4 எழுதலாமா பாருங்க. LCM எடுங்க 4 pi plus pi 5 pi by 4 இதை அப்படி பிரித்து எழுதலாம். plus I sin pi plus pi by 4 equal to cos pi plus theta pi இங்கே இருக்கும். pi plus theta தேர்ட் குவாட்ரண்ட்டில் cos என்னவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும், சைனும் நெகட்டிவாக இருக்கும். அப்போ ரெண்டுமே நெகட்டிவ் ஆகிடும். இப்போ மைனஸ் காஸ் பை பை 4 மைனஸ் ஐ சைன் பை பை 4 அப்போ ஈக்குவல் டு மைனஸ் 1 by root 2 மைனஸ் ஐ இன்ட்டு 1 by root 2. தேர்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் வேல்யூ 7 pi by 4 equal to cos 7 pi by 4 plus I sin 7 pi by 4 equal to cos இது எப்படி இருக்கலாம் 7 pi by 4 2 pi minus pi by 4 இப்படின்னு எழுதலாமா பாருங்க. LCM எடுங்க 4 2 are 8 minus pi 8 minus 1 pi 8 pi minus pi 7 pi by 4 இது அப்படி எழுதலாம். இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன், இதுக்கெல்லாம் ஒரு ஐடியா இருக்குது. இப்போ இங்கே 3 pi by 4ன்னு இருக்குது. 3யை 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறோம், டிவைட் பண்ண முடியல. அதனால் pi minus pi by 4ன்னு pi மைனஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5வை 4ஆல் டிவைட் பண்ண முடியுது. அப்போ ரிமைண்டர் என்னன்னு கிடைக்குதுன்னு பார்ப்போம். 1 கிடைக்குது. ஸோ 5 பையை 4ஆல் டிவைட் பண்ணால் 1 pi. ஸோ அதனால் 1 pi ப்ளஸ் pi by 4ன்னு பிரித்து எழுதிக்கிட்டேன். அது கரெக்டாக வருது பாருங்கள். இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா 7னை 4ஆல் டிவைட் பண்ணாக்கா பேலன்ஸு 1க்கு மேலே வந்துச்சுனாக்கா என்ன செய்யணும்னா இதை 2 piன்னு மாற்றிக்கணும். 2 pi மைனஸ் pi by 4. அப்போ 8ன்னு நினச்சிங்க. 8ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் 2 times வரும். அதனால் 2 pi. ஆனால் 8 இல்லை, இங்கே ஒன்று குறையுது பாருங்கள். அதனால் மைனஸ் pi by 4. இப்போ LCM எடுத்து பார்த்தீங்கன்னா இதே கிடைக்கும். 7 pi by 4 2 pi minus pi by 4ன்னு எழுதலாம். இப்போ LCM எடுத்து பாருங்கள் இதே கிடைக்கும். ஸோ cos 2 pi by 4 2 pi minus pi by 4 plus I sin 2 pi minus pi by 4 equal to இதில் பாருங்கள் cos 2 pi minus theta 2 piங்கிறது இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள் 0 இங்கே pi by 2 pi 3 pi by 2 2 pi 2 pi minus thetaனா இங்கே வந்துடும். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் எது பாசிட்டிவ், ஆல் சில்வர் டீ கப்ஸ் காஸ் பாசிட்டிவ். அப்போ இந்த இடத்துல காஸ் பாசிட்டிவாக இருக்கும். என்ன கிடைக்கும், காஸ் 5 by 4 கிடைக்கும். ஆனால் சைன் நெகட்டிவ். ஸோ மைனஸ் ஐ சைன் 5 by 4 அப்படின்னு கிடைக்கும். காஸ் 5 by 4னா 1 by root 2 மைனஸ் ஐ இன்ட்டு 1 by root 2. Therefore the values are நமக்கு இப்போ என்னென்ன வேல்யூலாம் கிடச்சிருக்குது, 1 by root 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு 1 by root 2. அடுத்தது மைனஸ் 1 by root 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு 1 by root 2 மைனஸ் 1 by root 2 மைனஸ் ஐ இன்ட்டு 1 by root 2 ப்ளஸ் 1 by root 2 மைனஸ் ஐ இன்ட்டு 1 by root 2ன்னு கிடச்சிருக்குது. அப்போ எல்லாத்துலேயுமே காமனாக 1 by root 2வை வெளியிடலாம். அப்போ உள்ளே என்ன இருக்குன்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ அப்படின்னு எழுதிக்கலாம். இதை ஒரு தடவை ப்ளஸ் போட்டு இங்கே ஒரு ப்ளஸ் போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர், மைனஸ் போட்டு ப்ளஸ் போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர், அதே மாதிரி ரெண்டுத்துக்குமே மைனஸ் போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர். இதை எக்ஸ்பெண்ட் பண்ணாக்கா அந்த 4 ஆன்சருமே கிடைச்சிரும்.